ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது தேர்ஸ்டே ஈவினிங் எடுத்த விலாக் தாங்க. பசங்களுடைய ஸ்கூலில் வந்துட்டு சயின்ஸ் நைட் வச்சுருந்தாங்க. இந்த சயின்ஸ் நைட் வந்துட்டு 6:30 மணிக்கு ஆரம்பித்து 8 மணி வரைக்கும் நடக்குது. ஸோ நம்ம வந்துட்டு ஆன்லைன்லேயே ஃபஸ்ட்டே ரிஜிஸ்டர் பண்ணிடணும். ஏன்னா கொஞ்சம் லிமிட்டட் ஸ்லாட்ஸ் தான் அவைலபிள். ஸோ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படின்ற பேசிஸில். ஸோ நம்ம என்ட்ரானோடனே ரிஜிஸ்டர் பண்ணும்போதே நம்மளுடைய ஸ்கெடியூல் கொடுத்துருவாங்க. ஸோ 3 ஆக்டிவிட்டீஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் வாட்ச் பண்ணது இந்த ரோபோட்டிக்ஸ் ஆக்டிவிட்டி தாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. பசங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. நம்ம பசங்களையும் வந்துட்டு சான்ஸ் கொடுத்து ஃபஸ்ட்டு சொல்லி கொடுத்து அந்த ரோபோட்டிக்கை ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ணாங்க. அதுக்கப்புறமேட்டு கற்றுக்கிட்ட விட்டு ஒரு சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குழந்தைங்களும் எத்தனை மினிட்ஸில் வந்துட்டு அந்த பிளாக்ஸை பிக்கப் பண்ணி அந்த பாக்ஸ்குள்ளே போடுறாங்க அப்படின்ற சேலஞ்சும் வச்சுருந்தாங்க. ஸோ 2 பசங்களுமே வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக கலந்துக்கிட்டாங்க. ரொம்ப பொறுமையாக அந்த குழந்தைங்க சொல்லிக் கொடுக்கறத பார்க்கவே ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நல்லாவும் இருந்துச்சு இந்த மாதிரி வித்தியாசமான ப்ராஜெக்ட் பார்க்குறதுக்கு. அங்கேருந்து நேராக எங்களுடைய செகண்ட் ஸ்கெடியூல் பார்த்தீங்கன்னா கெஃபட்டேரியாவில் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் வச்சுருந்தாங்க. ஸோ இதை நம்மளே க்ரியேட் பண்ணுறதுக்கு அவங்களே இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பண்ணிவிட்டு பசங்க வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அந்த மார்ஷ்மெலோவை அந்த ஸ்பூனில் வச்சு அடிக்கிறதும், அதுக்கப்புறம் ஒரு பேப்பர் ஏரோப்ளேன் பண்ணுறதுமே ரொம்ப நல்லா இருந்தது. கடைசியாக பார்த்தீங்கன்னா வாட்டர் பொல்யூஷன் ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே சூப்பராக இருந்தது. அந்த வாட்டர் பொல்யூஷன் ப்ராஜெக்டுடைய ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடைசியில் அந்த லைட்னிங்கும் தண்டரும் ஒரு மாதிரி சவுண்டு வந்து அந்த லைட்னிங் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருந்தது. பசங்களுக்கு வித்தியாசமாக இருந்துச்சுங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட்ஸாக இருந்தது. ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா 25 மினிட்ஸ் நடந்ததுங்க. ஸோ நமக்கு வந்துட்டு 3 ப்ராஜெக்ட்ஸ் அலாட் பண்ணுவாங்க. அந்த ஸ்கெடியூலும் நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ அதுபடி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். ஆனால் எங்களுக்கு அலாட் பண்ண 3 ப்ராஜெக்ட்ஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.